வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த பயிற்சி நல்லா மிக அற்புதமான பயிற்சிங்க. நான் ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் வந்து பேக் பெயினாக இருந்து வந்திருந்தேன். பட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது கரெக்டாக எது செட் ஆகலை. சரி பயிற்சிக்கு போனால் செட் ஆகுன்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி பேக் பெயின் இப்போ சுத்தமாக இல்லை. இந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சால் எல்லோரும் நல்ல முறையாக இருக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சொல்லிட்டு நான் பயிற்சி வந்தேன். வந்ததுக்கப்புறம் பயிற்சி சொன்ன ஒரு பாண்டி ஏறிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குங்கய்யா, அருமையாக இருக்குங்க. தொடர்ந்து செய்யுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஒரே நாளில் சரியாகுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஆனால் தொடர்ந்து செய்யுங்க. உங்களால் என்ன முடியுமோ பயிற்சி அதை செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். எனக்கு சுகர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குங்க ஐயா. ஏஜ் கம்மியாகவே வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, இங்கே போங்க, நல்லா ஃபீட் கொடுப்பாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் தருவாங்க அப்படின்னாங்க. அதனால் வந்திருக்கேன். அப்புறம் கண் பார்வை கொஞ்சம் எனக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஸ்ட்ரோக் அட்டாக் ஆச்சு. அதில் ஒரு வாரத்துலேயே இருந்து வெளியில் வந்துட்டேன். என்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி இங்கே போங்க, எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. வந்துட்டுருக்கேன். எனக்கு அதான் மாற்றங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது என்னென்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறேங்க ஐயா. நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை விடாமல் அந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுகர் மாத்திரையில் சாப்பிட்றீங்களா? பயந்துட்டு தான் என்னடா சுகர் மாத்திரையும் சாப்பிடுங்க. சரிங்க. சாப்பிடாம நிறுத்த வேண்டாம். சரி. உங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கம்மியாகும். அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் விடுங்க. சரிங்க. சரி. அதனால் முதல்லையே சரியாயிரும்னு விடவே விடாதீங்க. எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு விடுங்க. வாழ்க்கை வளமாக. அப்புறம் இன்னொரு அணுகுமுறைன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் லேட்டாக கேட்குறாங்க, என்ன வர்றீங்களா, என்ன சமாச்சாரம், என்ன அப்படின்ட்டு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னாங்க ஐயா, நான் யோகா பயிற்சி மற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் எப்போவுமே நான் இதாக தான் இருப்பேன். ஆல்ரெடி கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருக்கேன். பட் எனக்கு என்னென்னா மெயினாக மன அமைதி, கொஞ்சம் குழந்தைங்க கிட்ட பையன் வந்து பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. ஸோ மெயினாக நான் வந்ததே மென்டல் பீஸ்னஸ்க்காக, கொஞ்சம் அமைதியாக மனசை சாந்தப்படுத்தணுங்கிறக்காக தான் வந்தேன். அதோடது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நான் ரொட்டீனாக வந்து நைட்டு வந்து பையன்கிட்ட தூங்கும்போது அந்த இது சொல்கிறது, குழந்தைகள் நல்ல வாழ்த்து சொல்கிறது, அது சொல்கிறேன். அப்புறம் அந்த ஸ்லீப் டாக் பண்ணுவாங்களே தூங்கும்போது, நீ நல்ல இதாக இருப்ப அப்படின்ட்டு அவன் தூங்கினோடனே அதெல்லாம் சொல்கிறேன். அது ஒரு சேஞ்சஸ் தெரியுது. இதை வந்து நான் மென்மேலும் கடைப்பிடிக்கணும், பண்ணி அதை சேஞ்சஸ் எனக்கு வர வச்சுக்கணும். அதுதாங்க. தேங்க்யூ. டெய்லி 6 மணிக்கு தவம் இருக்குது. ஈவினிங் 6 மணிக்கு வந்துடு. தவம் இருக்கிறதுல தான் மனசு அமைதியாகும். மெயின் தவம் இருக்க மனசு அமைதியாகும். அது மெயினை பார்த்துக்க. இன்னும் பக்கத்தில் இருக்குது ஒரு 2 நிமிஷத்தில் வந்து 6 மணிக்கு வந்தீங்கன்னா 6:45 போயிடலாம். வாழ்க்கை வளமுடன். எங்கள் வீட்டில் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இங்கே பயிற்சி நடக்குது, தெரிஞ்ச இந்த ஏரியாவில் தான் நான் இருக்கிறேங்க ஐயா, பயிற்சி நடக்குது, போயிட்டு வர சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என்னால் 15 நாள் தொடர்ந்து வர முடியாத சூழ்நிலை இருந்ததுங்க ஐயா. இப்போ பெங்களூர்லேருந்து வேலையை மாற்றி திருப்பூருக்கு வந்துட்டேங்க. அதனால் வந்த உடனே முதல்ல இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டேன். இது வரைக்கும் வாக்கிங் போயிட்டு இருப்பேங்க உடல் நல இதை வைக்கிறதுக்கு. ஆனால் அதில் சில தடங்கள் வரும், வெளியில் எல்லா நாளும் போக முடியாது, மழை பெய்யலாம், அது வேலை இருக்கும். இது வந்து ஒரு ரூமுக்குள்ளேயே பண்ணுறது எளிய முறை யோகா பயிற்சிங்கனால எல்லா நாளும் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. வேறு எங்கே வெளியூர் போனாலும் வெளிநாடு போனாலும் அந்த அன்னைக்கு காலையில் உட்காந்து பண்ணிடலாங்க ஐயா. அதனால் அது ஒரு திருப்தியாக இருக்குது, கற்றுக்கிட்டது ஒரு திருப்தியாக இருக்குது. அதே மாதிரி என் ஒய்ஃபு சொன்ன மாதிரி மன அமைதி கிடைக்குது. ஓரளவுக்கு கோபம் வரும், இருக்கும். இப்போவும் வரலைன்னு சொல்லலைங்க ஐயா. அது வந்ததுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாழ்க வளமுடன் சொல்லிட்டா அது கொஞ்சம் சாந்தமாகிடுது. இன்னொருத்தங்க கோவப்படுறாங்க, அவங்களுக்கும் சாந்தமாகிடுது. அதனால் அந்த பெனிஃபிட்டை ஓரளவுக்கு உணர்ந்துருக்கிறேன். தொடர்ந்து அது கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது
கோபம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க.